ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறாங்க. அதனால கூடவே ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லி ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்து எங்கள் அம்மா வச்சாங்க. மீதிலாம் நாங்கள் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். நாலே 4 ஸ்லைஸ் தான் இருக்குது. அதை வச்சு இப்போ பிரியாணிக்கு ஸ்வீட் செய்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் ஒரு சொம்பு நிறைய தண்ணியை ஊற்றுறாங்க. தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை நல்லா பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க. அது கூடவே ஒரு 4 கரண்டி சக்கரை எள்ளி போட்டாங்க. நல்லா பெரிய ஸ்பூன் தான். 4 பிரெட்டுக்கு 4 கரண்டி போட்டாங்க. கூடவே இனிப்பு தெரியணும்னு சொல்லி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தாங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 10-15 முந்திரி எடுத்து வச்சாங்க. அதையும் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் கடாயை அடுப்பில் வச்சு அது கூடவே வந்துட்டு எண்ணெய் ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு அதில் நல்லா பிரெட்டை எடுத்து நல்லா பாதியாக பிச்சு போட்டாங்க. இதுக்கு வந்துட்டு நிறைய எண்ணெய் இழுக்கும்னு சொன்னாங்க. அதுவும் சால்ட் பிரெட் வாங்கக்கூடாது, ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்வீட் பிரெட் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பாலை வந்து போட்டாங்க. போட்டு அதை வந்துட்டு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி விட்டாங்க. மீதி கடாயில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றினாங்க. ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த முந்திரி எடுத்து போட்டாங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு அதை வந்துட்டு அந்த பிரெட் அல்வா மேலே போட்டுட்டு கூடவே கொஞ்சோண்டு கலர் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு பார்த்தா பிரெட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.